பிரியா, என்ன பாப்பா 2 நாளா லஞ்ச் கரெக்டாக சாப்பிட்டு வந்துடா போல. யாருங்க சொன்னாங்க? பாப்பா தான் சொன்னா. நானும் லஞ்ச் பாக்ஸ் பார்த்தேன், காலியாக தான் இருந்துச்சு. எங்க அவ ஒன்னும் சாப்பிடறது இல்ல. அவ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுத்துட்டு வந்துடா போல இருக்கு. அப்படியா பண்றா? ஆமாங்க, என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதனா செஞ்சு கொடு. எங்க அவளுக்கு மேகி மாதிரி தாங்க பிடிச்சிருக்கு. ஓ, அதனாலதான் ஹெல்தர் வெர்ஷனா செகப்பரிசில நூடுல்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், செஞ்சு தரலான்னு. சூப்பர்மா, அதே செஞ்சு கொடு. நூடுல்ஸ்ல நான் மேகி நூடுல்ஸ்லாம் சூப்பர் பர்ஃபெக்டா செஞ்சணும்ப்பா. ஆனா கடையில கிடைக்கிற இந்த பிளெயின் நூடுல்ஸ் தான் எனக்கு சரியா வரமாட்டேங்குது அப்படி சொல்றீங்களா? அப்ப இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு பாருங்க. நூடுல்ஸ்லாம் நல்லா உதிரியா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு ரெட் ரைஸ் நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதை சுடு தண்ணியில போட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது போல நம்ம கையில உடைச்சு பார்த்தோம்னா உடையணும். நூடுல்ஸ் நல்லா வெந்ததும் இது ஒரு ஸ்ட்ரெயினர்ல ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுமே நார்மல் வாட்டர்ல இது நல்லா அலசி தனியா எடுத்து வச்சிருங்க. இது போல செய்யறதுனால நூடுல்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம உதிரியா இருக்கும். இப்போ நூடுல்ஸ் செய்யறதுக்கு கடாயில 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு பொடிசா நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம், முட்டைகோசு, பீன்ஸ், கேரட், குடமிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் கொஞ்சமா பட்டாணியை ஊற வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சு இதோட சேர்த்து கலந்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் ஒரு 70% கிட்ட வெந்தா போதும். கொஞ்சம் லைட்டா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிறிஸ்பா இருக்கணும். இப்போ இதோட 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, நூடுல்ஸ் பாக்கெட்ல இருக்கிற நூடுல்ஸ் மசாலா, இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சர்க்கரை, இதெல்லாம் சேர்த்து கலந்துடலாம். சர்க்கரை எதுக்கு சேர்க்கிறோம்னா எல்லா டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ மசாலா எல்லாம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த நூடுல்ஸ் இதோட சேர்த்துடலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். உங்ககிட்ட எந்த சாஸுமே இல்லைன்னா நீங்க வெறும் டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்து செய்யலாம். அப்படி சாஸே இல்லைன்னா வெறும் மசாலாஸ் மட்டுமே போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா நம்ம கலரி எடுத்தோம்னா சூப்பரா நூடுல்ஸ் ரெடி ஆயிடும். கடைசியா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அண்ட் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்க சேர்த்துக்கோங்க. எனக்கு இங்க கிடைக்கல. அண்ட் நீங்க சாஸ்க்கு ஆப்ஷனா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் கூட போட்டுட்டு கலந்து சர்வ் பண்ணலாம். உதிரியா நல்ல மசாலா எல்லாம் கோட்டாயி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.